Hello viewers, welcome to Marita's Creative Food. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chicken potato gravy. Potato இருக்குறதனால chickenம் சேர்ந்து இருக்குறதனால கண்டிப்பா இந்த gravy வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம் சின்னதா எடுத்துர்க்கேன். chicken 1 கப், potato 2, தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துர்க்கேன். pan-ல வந்து எண்ணெய் ஊத்திட்டு அதில் பட்டை கிராம்பு ஒரு 2 வெந்தயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். சும்மா வந்து குளிர்ச்சிக்காக நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து கட் பண்ண வெங்காயம், பொட்டேட்டோவை நான் வந்து இந்த மாதிரி நீளமான ஷேப்பில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், வதக்கணும். வெங்காயம் வதங்குற வரைக்கும் இந்த பொட்டேட்டோவையும் நம்ம வந்து சேர்த்து வதக்க வைக்கணும். இதில் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை தூள் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். முதவே வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் 3மே போட்டிருக்கேன். இதோடு சேர்த்து பட்டை தூள் வந்து கொஞ்சம் போட்டுட்டு அதை வந்து நல்லா கிளறிக்கணும். அடுத்து நம்ம வச்சுருக்க சிக்கன் என்னோடது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே இருக்குது. இந்த சூட்லேயே வந்து அது வந்து உருகி வந்துடும், தனித்தனியாக வந்துடும். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து அப்படியே போட்டுடுறேன். இதுக்கப்புறம் தக்காளி. இப்போ என்ன பண்ணணும், வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு 3 வந்து நல்லா வதங்கணும். அந்த சிக்கன் தனியாக அப்படியே இருக்கட்டும். அதுவாகவே தானாக ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அப்படியே போட்டதுனால அதுவாகவே தானாக உருகி அதுவே வந்துடும் தனித்தனியாக. இப்போ வந்து புதினா தூள் வந்து நான் ஆட் பண்ணுறேன். உப்புத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து புதினாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்லா கிளறணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள். ஏற்கனவே சிக்கனில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டு அதை மேரினேட் பண்ணி தான் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போது கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கிறோம். அப்பப்போ அந்த சிக்கன் கொஞ்சம் திருப்பி விட்டோம்னா, கொஞ்சம் மூடி போட்டோம்னாலே போதும். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து கொஞ்சம் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கும் சிக்கனும் நல்லா வெந்துடும். ஏற்கனவே உருளைக்கிழங்கு பாதி வெந்துருச்சு. இதோட சிக்கனும் சேர்த்து நல்லா வேக வச்சோம்னா நமக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸோட சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நீங்கள் ரைஸுக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உருளைக்கிழங்கும் நமக்கு முழுசாக உடையாமல் அப்படியே வரும். சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.